ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துருக்கேன் கீஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பல்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 ஆர் ஐக்கூ நியோ 10 இவ்வளோ நாளாக விவோவுடைய X1X யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் வந்ததில்லை. பட் ஃபன் டச் யூஐ இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ரியல்மி GT7 போகலாமா, பேட்டரி ட்ரெயின் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணால் ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுமா இஷ்யூ வருமா அப்படின்றது வந்து தெரியாது, அது யாருக்குமே பதில் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போது ரியல்மி GT7 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு நண்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது ப்ரோ இப்போ வரைக்கும் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூலாம் இல்லை, 7000 mAh பேட்டரி நான் நார்மலான யூசேஜ் தான் வந்து பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குது, ஒரு 10 மணி நேரம் SOTலாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பேட்டரி லைஃப்ல எந்த விதமான குறையும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இதை விட எனக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், பில்டு குவாலிட்டி நல்லா வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த கேமரா செட்டப் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக வேணும், அலர்ட் ஸ்லைடர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus உடைய 13R இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் OnePlus உடைய 13R வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டு 40,000 வருது. இது கார்டு ஆஃபர்லாம் போட்டு 39,000 வந்து வருது. அந்த பேட்டரி லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த 1000 mAh டிஃப்ரென்ஸை தவிர மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து OnePlus உடைய 13R கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணிடும். நீங்கள் ஐக்கூடைய நியோ 10 வச்சிருக்கீங்க, ஐக்கூடைய நியோ 10 35,000 36,000 அந்த மாதிரியும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அண்டர் 35K பார்த்துட்டு இருக்கீங்க, ரியல்மி GT7 மேபி ஆஃபர் டைமில் உங்களுக்கு 36, 37 அந்த மாதிரி வருது, ஐக்கூடைய நியோ 10 உங்களுக்கு வருது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா போக்கோடைய F7 வந்து லான்ச் வந்து பண்ணுறாங்க. எனக்கு 40,000 வரைக்கும் பட்ஜெட் புஷ்ஷே பண்ண முடியாது, எனக்கு 35, 36 தான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா போக்கோடைய F7 வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3Aவும் 8s Gen 4 தான் வந்து வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன நத்திங் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க யூஐ செம ஸ்மூத்தாக இருக்கும், மிச்சப்படி இந்த ப்ராசரை வச்சு அவங்க என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைப்பா எனக்கு இந்த 2 ஃபோனுமே வேணாம், எனக்கு OnePlusலேயே தான் வேணும், எனக்கு 8s Gen 3 இருந்தால் கூட ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா Nord 5 வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் அதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து வரும். நிறைய பேர், இவர் மட்டும் கிடையாது, தர்ஷி அப்படின்ற நண்பர் ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BKG அப்படின்ற நண்பர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கேட்டது வந்து என்னன்னா அந்த 25Kலேருந்து 30K இல்லைனா 30Kலேருந்து 35K இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள நான் ஐக்கூடைய நியோ 10 வாங்கலாமா, இல்லை வேற ஏதாவது ஃபோன் வாங்கலாமா, அதான் அண்டர் 30Kல வந்து பேஸ் வேரியன்ட் வந்து வரும் ஐக்கூடைய நியோ 10. இதே 35Kன்னு போகும்போது ஹையர் வேரியன்ட் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லயும் நான் ஐக்கூடைய நியோ 10 கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஃபோன் வேணும், நான் நிறைய கேம் தான் விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஐக்கூ நியோ 10 செட் ஆகும். ஆனாலும் என்னால் உங்களால் வெயிட் பண்ண முடியும், என்னால் நெக்ஸ்ட் ஒரு 10 to 12 days வெயிட் பண்ண முடியும், மேக்ஸிமம் 15 days வெயிட் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணிங்க போக்கோடைய F7 எப்படி லான்ச் பண்ணுறான், அதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 3 வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க, அதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாடும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, OnePlus உடைய Nord 5 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தோடைய ப்ரைஸிங், ஹையர் வேரியன்ட் என்ன மாதிரி ப்ரைஸிங் வரப்போகுது, லோயர் வேரியன்ட் என்ன மாதிரி ப்ரைஸிங் வரப்போகுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து வந்துடும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லையும் ஏதோ ஒரு ஆஃபர் சேல்ஸ்னு சொல்லி வந்துடும். அந்த ஆஃபர் சேல்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகாது, மேபி கார்டு ஆஃபரில் இன்னும் அடிஷ்னலாக இருக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது கூப்பன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி இதை விட இன்னும் பெட்டர் ப்ரைஸில் உங்களால் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா இந்த பிரைம் டே சேலு, அப்புறமா ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு சேலு அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்க முடியும். ஃபன் டச் OS நிறைய பேர் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை, சைனாவில் இருக்க ஆரிஜின் OSல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரூமர் டாக்ஸ் அண்ட் லீக்ஸாக எப்படி போயிட்டு இருக்குன்னா இங்கே வந்து ஃபன் டச் OSாவே தான் இருக்க போகுது, அதே நேமில் தான் இருக்க போகுது. ஆனால் சைனாவில் இருக்க ஆரிஜின் OSல என்னென்னலாம் அப்டேட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டு இதுலேயும் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வரல, நிறைய இடத்துல ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை அது உண்மையாகி Android 16 ஃபன் டச் OS 16 லான்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் OS 16ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து இங்கேயும் போட்டு இங்கே ஆனால் வெறும் நேம் மட்டும் வேற நேமில் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபன் டச் OSே வந்து வேற மாதிரி ஆயிரும். இப்போ இருக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது நிறைய பேருடைய எப்படி சொல்றது
அதிருப்தின்னு சொல்கிறதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோட்டரோலா மேலே அவ்வளோ பேருக்கு நல்ல மோட்டிவ் வந்து இருக்குது. ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோலா தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு நண்பரை வந்து ஒரு கமெண்டே வந்து போட்டிருந்தாரு, மோட்டரோலா ஃபோன்ஸில் எல்லாமே லேக் ஆகுது, ஓவர் ஹீட்டிங், கேமரா ஸ்பீடு, அதான் ஷட்டர் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குது, டச்சும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் சொன்னது கேமராவில் வந்து கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது, கேமராவில் ஷட்டர் ஸ்பீடு வந்து லேக் அடிக்குது, ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேகாகவே இருக்குது. அதுவும் எல்லா டைமும் கிடையாது, நான் ஒரு 10 தடவை ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அதில் 1-2 வாட்டி அந்த மாதிரி நடக்குது அப்படின்றத ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டரோலோட கம்யூனிட்டி பேஜ்லையும் போடுறாங்க, எக்ஸ்லையும் வந்து போடுறாங்க. நம்மளுடைய வியூவர்ஸில் ஒரு சில பேரும் மோட்டரோலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டரோலோட H60 ஃபியூஷன் ஒரு நண்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறமா மோட்டரோலோட H50 ஃபியூஷன் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்டலாம் கேட்கும்போது ப்ரோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட இன்ஸ்டாகிராமில் தனியாக பிங் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து ஆமாம் ப்ரோ ரொம்ப ரேராக இருக்குது, ஆனால் எனக்கு பெருசாக இதை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து 2 பேருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் மோட்டரோலா இதை சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய இதுவாக இருக்குது. ஏன்னா மோட்டரோலாவுடைய H60 ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபோன். அந்த ஃபோனை எனக்கு வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அந்த வீகன் லெதர் ஃபினிஷில் அந்த மோட்டரோலாவுடைய அந்த இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி என்னதான் டியூவல் கேமரா செட்டப்பாக இருந்தாலும் பிரைமரி 50, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடை கொடுத்து அந்த அல்ட்ரா வைட்லேயே நம்மளால வந்து மேக்ரோவும் எடுத்துக்க முடியும். அந்த மேக்ரோ எடுக்கிற ஷாட்ஸும் வந்து நல்லாவும் இருக்குது. அப்படின்ற போது நல்ல உருப்படியான கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலு, க்ளீனான யூஐ இருந்துடும். ஸோ அந்த க்ளீனான யூஐ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த கேமராவில் மட்டும் இவங்க கொஞ்சம் ஏதோ சொதப்புறாங்க. அதை மட்டும் அந்த லேக் இல்லாமல் ஷட்டர் ஸ்பீடை நார்மலாக வச்சுட்டாங்களோ இல்லை ஷட்டர் ஸ்பீட் லேக் இல்லாமல் ஆகிட்டாங்கனாலே மோட்டரோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவைஸ் ஆகிடும். ஆனால் இது கண்டினியூஸ்லாம் வரல, அக்கேஷ்னலாக நிறைய யூசர்ஸ் வந்து இந்த கேமராவில் லேக் இருக்கிறத வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி சொல்கிறது ஒரு கொஸ்டின் கூட சொல்லிடலாம். என்னோட ஆஃபீஸில் ஒரு நண்பரும் கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா S23 அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, சாம்சங் கேலக்ஸி S23. அவருக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோடும் ஊழல, அப்டேட்டும் கரெக்டான இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கணுமோ அந்த அப் டு டேட் அப்டேட்டில் வந்து இருக்காரு. அவர் கேட்டது, ப்ரோ இந்த மாதிரி நான் வாங்கினதில் எனக்கு கோடு விழலை, ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கினதில் கோடு விழுந்துருச்சு அப்படின்ற போது 2 பேரோட யூசேஜ் கேஸ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சும்மா கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னார், என்னோட யூசேஜ் கேஸ் ரொம்ப நார்மல் ப்ரோ, நான் கேமராவே ரொம்ப அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு வாட்ஸ்அப்பை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது, மெட்டா ஆப்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு. வெறும் வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் அப்பப்போ நம்ம எடுத்து ஏதாவது பார்க்கறதுக்கு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் நிறைய மீடியா கன்சப்ஷன் வந்து பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கன்சப்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாது இது பண்ணுவேன். இந்த ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் டேட்டாவில் வந்து பார்க்க மாட்டேன், நான் வந்து ஒய்ஃபைல தான் வந்து பார்ப்பேன். மிச்சப்படி கால்ஸ் பேசுறதுக்கு தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. அப்படியே உங்களுடைய நண்பர் எப்படி யூஸ் பண்ணுவார்னு கேட்டால் அவருக்கு அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஃபோன் கொஞ்சம் 5G டேட்டாலேயே கனெக்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து விழுந்துருச்சு. இப்போ சர்வீஸ் சென்டரை போயிட்டு தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் வந்து சொன்னேன், அவர் வந்து சொன்னார், எனக்கு இந்த மாதிரி கோடு விழக்கூடாது ப்ரோ, அதுக்கு நான் என்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர்கிட்ட சொன்னதை அப்படியே உங்ககிட்டயும் வந்து சொல்கிறேன். நீங்கள் யாராவது சாம்சங்னு மட்டும் இல்லை எந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த கோடு விழுறதுலேருந்து தவிர்க்கலாம். அதையும் தாண்டி கோடு விழுறது அப்படின்றது நம்ம என்ன ஏதுன்றது தான் வந்து பிராண்டை தான் அப்ரோச் வந்து பண்ணி பார்க்கணும். முதல் விஷயம், ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சார்ஜ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஓவர் ஹீட்டில் வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட ஒரிஜினல் சார்ஜர் இல்லை, ஃபோன் ஆனால் பிடி ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னீங்கன்னா அந்த பிடி ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்டட் சார்ஜர் ஏதாவது வந்து சப்போர்ட் போடுங்க. அதை தாண்டி வேறு எதுவும் சார்ஜர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு, அந்த அப்டேட்டை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோன் அப்டேட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் கூல் டவுன் ஆகி ஃபோன் வந்து ஒரு 60-70% பேட்டரி மேலே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கூல் டவுன் ஆகி நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது, இல்லை முடிஞ்சால் உங்களால் ஆஃபீஸில் ஏசியாக இருக்குது அந்த டைமில் என்னால் அப்டேட் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூலஸ்ட் பிளேஸில் அப்டேட் போடுங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஏசிலாம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃபோன் வார்மே இல்லாமல் நார்மலாக
சில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, ஓவர் ஹீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் ஓவர் ஹீட் ஆகி கோடு விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, 5G டேட்டா ஆனில் இருக்கும், லொக்கேஷன் ஆனில் இருக்கும், ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும், அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே டேரக்ட் சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நான் கேமராவையும் ஓப்பன் பண்ணி நான் ஒரு 4Kல வீடியோ எடுப்பேன். அப்படின்ற போது ஃபோன் கண்ணாபின்னான்னு ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு என் கேமரா வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன், இல்லை ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கூல் டவுன் பண்ண வைங்க. அதை விட்டுட்டு சார்ஜ் இல்லையே, சார்ஜ் கம்மியாக இருக்கே, ஒரு 20% கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சூடாக எடுத்துகிட்டு போய் சார்ஜரை போயிட்டு சொருவி இன்னும் கொஞ்சம் ஃபோனை வந்து ஹீட் ஆக விட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோன் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோடு விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். இதே தான் உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது ஃபோனை வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா திணறும், கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு திணறும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் கெடுதல், அதே மாதிரி நம்ம ஃபோனோட டிஸ்பிளேக்கும் கெடுதல், பேட்டரி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் லைன்லேருந்து இப்படி ப்ரிவென்ட் பண்ணால் நம்ம வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இதை தாண்டியும் க்ரீன் லைனு, பிங்க் லைனு, ஒயிட் லைன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம பிராண்டை தான் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோடு விழுந்துருச்சு அப்படின்னீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்க தருவாங்க. ஸோ அதனால் ஆனால் இங்கே போனோடனே மாற்றி தர மாட்டாங்க. நம்ம உட்காந்து இங்கே தர்ணா பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்ககிட்ட சண்டை போட்டு அப்புறமா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம போனோடனே மாற்றி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் சாம்சங் யூசர்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணிக்கோங்க. OnePlusல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் டைம் வாரண்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அவனை மாதிரியே மிச்சம் எல்லா பிராண்ட்ஸும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் நந்து